சோழிங்கர் அருகே தனியார் தொழிற்சாலை ஊழியர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரை அடுத்த பானாவரம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். இவர் அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் நிரந்தர ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி மாலை பணி முடிந்து பாலகிருஷ்ணன் வீட்டிற்கு 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்களால் வழிமறிக்கப்பட்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து சோழிங்கர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பாலகிருஷ்ணன் தனது மனைவி வெண்ணிலாவின் சகோதரி மகளை பன்னூர் கிராமத்தில் திருமணம் செய்து கொடுத்ததும் கணவன் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த நிலையில் அவர்களை சமாதானப்படுத்தி ஒன்று சேர்த்து வைக்க பாலகிருஷ்ணன் முயன்றது தெரியவந்தது. இதையடுத்து முன் விரோதம் காரணமாக பாலகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் பொன்னப்பாந்தாங்கல் கூட்டுச்சாலையில் வாகன தணிக்கையின் போது சிக்கிய 2 பேர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரித்தனர். அவர்கள் சோழிங்கர் பாறைமேடு பகுதியைச் சேர்ந்த முருகேசன், வாலாஜாவை அடுத்த வள்ளுவம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பதும் இருவருக்கும் பாலகிருஷ்ணன் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர்.